இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தவளக்குப்பம் அரசு கல்லூரியில் 30வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தவளக்குப்பம் அரசு கல்லூரியில் 30வது ஆண்டு விழா புதுச்சேரி அரசின் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 30ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் வளாகத்தில் இன்று காலை 10 மணி அளவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு ஏம்பலம் செல்வம் அவர்கள் தலைமை உரையாற்றி ஆண்டு விழா கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டியதோடு சிறப்புரையாற்றினார். கல்லூரியின் 30வது ஆண்டு விழா ஆண்டறிக்கையினை கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா வாஸ்திட, கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு கல்வியாண்டில் சிறப்பாக பயின்ற இளங்கலை பட்டய மாணவ மாணவியர்களை பாராட்டியதோடு நல்வழி காட்டிட துறை தலைவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியினை கணினி செயல்பாட்டியல் துறை தலைவர் முனைவர் என் ஞானாம்பிகை அவர்கள் வழங்கிட கணினி செயல்பாட்டில் துறை உதவி பேராசிரியை திருமதி ரேவதி தொகுத்து வழங்கினார். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஆண்டு விழா குழு பேராசிரியர்கள் மிக சிறப்பாக முன்னின்று செய்திட நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலும் 3ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் மற்றும் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் ஆங்கிலத்துறை தலைவர் திருமதி அருளரசி அவர்கள் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றியை உரைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 25% இட ஒதுக்கீடு கேட்டு இளைஞர் காங்கிரஸ் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பாஜக அரசால் வஞ்சிக்கப்படும் புதுச்சேரி மாநில மாணவர்களின் உரிமை கேட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினர். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமை தாங்கினார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், பொறுப்பாளர் ஜோஷ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். உண்ணாவிரதத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும், தினமும் பஸ் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், சரியான மருத்துவ காப்பீட்டு வருவாய் திருப்பி செலுத்தும் திட்டம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், உதவித்தொகையை சரியான நேரத்தில் வழங்க வேண்டும், அனைத்து இறுதியாண்டு மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழாவை காலம் தாழ்த்தாமல் ஏற்பாடு செய்ய வேண்டும் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நிர்வாகிகள் வினோத், அஜித், ஜமில், அத்வான், ஜெய், ராஜசேகர், மாறன், அபிலாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பில் உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்பட்டது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர்கள் கழகம் உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடினர். விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் எஸ். கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்கள் தலைமை வகித்து சிறப்புரையாற்றி சிறப்பு விருந்தினர் திரு அருண் அவர்களை கௌரவித்தார். சமூக செயற்பாட்டாளராக திரு அருண் அவர்கள் திறந்த வெளியில் விரிவுரையாற்றினார். அவரது உரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்திற்கேற்ப சிறப்பாக அமைந்திருந்தது. அவர் தனது உரையில் சிட்டுக்குருவிகளின் சுற்றுச்சூழல் பங்கு, குருவி வீடுகளை நிறுவுதல் மூலம் அவற்றை பாதுகாக்கும் நடைமுறைகளை விளக்கினார். மேலும் குருவி பாதுகாப்பிற்காக திரு அருண் அவர்கள் 50 பறவை கூண்டுகளை நன்கொடையாக வழங்கியிருப்பது நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக அமைந்தது. மேலும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் கழகத்தின் மாணவர்கள் குருவிகளின் வாழ்க்கை மற்றும் அவற்றின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாதிரிகளை கண்காட்சிக்கு வைத்தது மட்டுமின்றி அதனை விளக்கி தன் சுய விவரத்தை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியை சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் திரு அருண், ஜெயன், ரமேஷ், செல்வி சரண்யா மற்றும் மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக நடைபெற்றது. உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் 3ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் சுவாமிகள் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று 3ஆம் நாள் உபயதாரர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன், ஸ்ரீ அர்ஜுனன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர்கள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தினம்தோறும் உற்சவ தினங்களில் சுவாமிகள் மின் அலங்காரங்களுடன் வீதி உலாவும், வான வேடிக்கைகளும், தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி திருமாவளவன், கோவில் நிர்வாகம் சீதாராமன் என்கின்ற ஆறுமுகம் மற்றும் உபயதாரர்கள், ஊர் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் மாதந்தோறும் சித்தரின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் பல ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் முத்து, ஆலய நிர்வாகி பர்க்குணம் சிறப்பாக செய்திருந்தனர். உப்பளம் தொகுதி ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு ஒரு கால பூஜைக்காக 20,000 காசோலையை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார்.
புதுச்சேரி அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நேதாஜி நகர் 2இல் அமைந்துள்ள ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் ஆலயம் கோவிலுக்கு ஒரு கால பூஜைக்காக தலா 20,000 ரூபாய் காசோலையை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவல் நிர்வாகிகள் மற்றும் உப்பளம் தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் சந்துரு, இருதயராஜ், முரளி, ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயிலில் வந்த வெடிகுண்டு மிரட்டல். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்திற்கு இன்று காலை இமெயில் ஒன்று வந்தது. அதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அடுத்த 1 மணி நேரத்தில் பயங்கர சத்தத்துடன் வெடிக்கும் என மிரட்டல் விடுவித்திருந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து மாவட்ட ஆட்சியர் ஊழியர்கள் உடனடியாக அருகில் உள்ள கோரிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஊழியர்களை வெளியேற்றிவிட்டு மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 3 மாடிகளிலும் சோதனை செய்தனர். அதேபோன்று மாவட்ட ஆட்சியர் கார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பார்க்கிங் உட்பட பல்வேறு வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை போலீசார் சோதனையிட்டனர். சுமார் 2 மணி நேரமாக நடைபெற்ற வெடிகுண்டு சோதனையில் எந்த ஒரு பொருளும் சிக்கவில்லை. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் வந்த வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்று தெரிய வந்தது. மேலும் வெடிகுண்டு சோதனையின் பொழுது வெளியிலிருந்து பொதுமக்கள் யாரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் நுழைவாயில் பூட்டப்பட்டது. போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 மணி நேரம் நடத்திய சோதனையால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தொகுதியின் முன்னாள் பாஜக தொகுதி தலைவர் நமோ ஆஃப் புதுச்சேரி மாநில இணை அமைப்பாளர் கராத்தே முருகன் பிறந்தநாள் விழா தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் முன்னாள் பாஜக தொகுதி தலைவரும் நமோ ஆஃப் புதுச்சேரி மாநில இணை அமைப்பாளருமான கராத்தே முருகன் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதில் அலங்கரிக்கப்பட்ட பாரத மாதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக தேசிய பட்டியல் அணி செயற்குழு உறுப்பினர் தமிழ்மாறன் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் கராத்தே முருகனுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகளான பத்மஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, புகழேந்தி,
மாவட்ட பொதுக்குழு செயலாளர்கள் சண்முகம், பிரகாஷ், சரளா, மீனா, முன்னாள் தொகுதி தலைவர்கள் பாலகுமார், ஆறுமுகம், ஐக்ரீவன், தொகுதி மூத்த நிர்வாகிகள் வெங்கடேசன், குமணன், சிவகுமார், ராதா, காலாப்பட்டு குணசீலன், விஜயரங்கம், அண்ணாதுரை, சதீஷ், சக்திவேல், முத்து மற்றும் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாகூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. பாகூர் கொம்யூனில் உள்ள கடற்கரை கிராமங்களில் கடல் நீர் உட்புகுந்து குடிநீரின் தரம் குறைந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பாகூர் கொம்யூனில் கடற்கரை கிராமங்களுக்கு தரமான குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் 9 இடங்களில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு அதனை சார்ந்த பணிக்கான மின் மோட்டார் பொருத்துதல், குடிநீர் குழாய் இணைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது முதற்கட்டமாக குருவிநத்தம், பாகூர் கூட்டுறவு நகர், பாகூர் காமராஜர் நகரில் அமைந்துள்ள போர்வெல்களை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு போர்வெல்களை இயக்கி வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், கோபாலகிருஷ்ணன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் சுப்பிரமணியன், கிராம முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மாவீரன் காடுவெட்டியார் பிறந்த நாள் அன்று புதுச்சேரியில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் பஸ் எரிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அன்றைய தினம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். மாவீரன் காடுவெட்டியார் பிறந்தநாள் அன்று புதுச்சேரியில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் பஸ் எரிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அன்றைய தினம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். பிறகு பிணையில் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கின் மீது பஸ் எரிப்பு வழக்கு மட்டுமல்லாது கொலை முயற்சி, குண்டு வீசுதல், கொடி ஆயுதங்களுடன் தாக்குதல், பாம் பயன்படுத்தியதாக பொய் வழக்கு சாட்டப்பட்டார்கள். அன்றைய அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் முகத்தில் கரியை பூசுகின்ற விதமாக இந்த வழக்கை முதலியார்பேட்டை வழக்கறிஞர் பிரபா என்கின்ற வேலு பிரபாகரன் அவர்கள் திறம்பட வாதித்து குற்றம் சாட்டப்பட்ட மண்டல செயலாளர் செய்யாள் அருட் உட்பட 18 இளைஞர்களையும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டார்கள். வழக்கறிஞர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற விதமாக விடுதலை செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற வகையில் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கோ கணபதி அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்று மகிழ்ந்த தருணம். உடன் நகர தலைவர் தமிழ்ச்செல்வன், தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணியன், வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்னம் மற்றும் இளைஞர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் இலவச நீர்மோர் பந்தல் பாஜக தலைவர் வீரா என்கின்ற வீரசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களை வெப்பம் காரணமாக ஏற்படும் தாகத்தை போக்க அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் மாநிலம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அதன்படி முதலியார்பேட்டை தொகுதி தொண்டரணி சார்பில் நடைபெற்ற இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா தொண்டரணி மாநில பொருளாளர் ஜோதி ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில்
இதில் சிறப்பு விருந்தினராக தொண்டரணி மாநில தலைவர் வீரா என்கின்ற வீரசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர், இளநீர், தர்பூசணி, நொங்கு, வெள்ளரி போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். இதில் தொண்டரணி பொதுச் செயலாளர் சரவணன், தொகுதி தலைவர் வீரபத்திரன், தொகுதி பொதுச் செயலாளர் சஞ்சய் காந்தி, கிழக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கரன், முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன் உட்பட என்ஆர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். வக்பு திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்ததை கண்டித்து புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மசோதாவை திரும்ப பெறு என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. வக்பு திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்ததை கண்டித்து புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மசோதாவை திரும்ப பெறு என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மாநில தலைவர் வழக்கறிஞர் பகரத்துல்லா, மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் விஜி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். துணைத் தலைவர் அனிபா, செயலாளர் ரஃபீக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், மாவட்ட தலைவர் முகமது பாருக், பொது செயலாளர் சரத் பாஷா, அகமது சாலி மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பல இடங்கள்ல இந்த வக்ஃபு சொத்துக்களை பயன்படுத்துறாங்க. இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் நாடு முழுவதும் பொய்க்கதைகளை பல்வேறு விதமான உள்ள நம்மளுடைய சொத்துக்களை தான் அந்த மக்கள் கைப்பற்றி அவங்களுடைய சொத்துக்களா வக்ஃபு வாரிய சொத்துக்களா வைத்திருக்காங்க அப்படின்ற ஒரு பொய்ய இந்த ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்டது, எப்படி வந்தது அப்படின்னா, இந்த மண்ணில் வாழக்கூடிய பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து சேர வேண்டும். அவங்க வாழக்கூடிய காலத்திலேயே அந்த மக்கள் படையெடுத்து போர் செஞ்சு இங்க 100% உண்மை. அப்போ இப்படிப்பட்ட சொத்துக்களை, இப்படிப்பட்ட ஒரு அவதூறுகளையும் பொய் பிரச்சாரங்களையும் இன்னைக்கு வக்ஃபு வாரிய சொத்துக்களா இருக்கு. அப்போ இந்த சொத்துக்கள் அனைத்தும் இஸ்லாமிய மக்களுடைய கருத்தை உருவாக்குறாங்க, அதுக்கு உண்மை கிடையாது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு. சரி, இந்த இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.